Hello guys, welcome back to our channel. என்னடா கௌசிகான இன்ட்ரோ மட்டும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சங்கீதாவோட பர்த்டே. ஜாலி. அதுக்கு ஸ்பெஷலா ஒரு சர்ப்ரைஸ் காமெண்ட் இருக்கும். ஆமாங்க. அதுக்காக தான் நானும் கௌசி சங்கீதா தெரியாம இன்ட்ரோ எடுத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம திருவண்ணாமலையில தாங்க இருக்கோம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நாங்க திருவண்ணாமலை காலையில கிளம்பி வந்துட்டோம். இங்க கஸ்தகேட்டையும் சாயமாகேட்டையும் சொல்லி ஆல்ரெடி ஒரு ஹோட்டல்ல புக் பண்ணிருக்கோம் மதியான சாப்பாடுக்காக. அங்க ஒரு பெரிய பிக் சர்ப்ரைஸ் ஒன்னு பிளான் பண்ணிருக்கீங்க அண்ணன். சோ முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சங்கீதா வேற கண்டுபிடிச்சிரும் சர்ப்ரைஸ் பண்ணாலே. அது வேற தெரியாம பண்ணணும். அது எப்படி சும்மாவே வீடியோ எடுத்து வச்சாலே இல்ல எதுக்கு இப்ப வீடியோ எடுக்கிறீங்க, இதெல்லாம் நான் போட மாட்டேன், இதெல்லாம் நான் எடிட் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு 1008 क्वेश्चन கேட்டுட்டு இருக்கா. அவன் கேக்குறான் இது நல்லா இருக்கு. கௌசி பாத்தீங்கன்னா ஜூன் 10 அன்னைக்கு பர்த்டே. சோ அன்னைக்கு வந்து நம்மளால அங்க போக முடியாது கோயம்புத்தூருக்கு, ஏன்னா கொஞ்சம் ஒர்க் பிஸியா இருக்க காரணத்தினால. சோ நாங்க வந்து என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா எனக்கு ட்ரெஸ் அண்ணன் வந்து எடுத்து கொடுக்குற மாதிரியும், அதனால நாங்க வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போற மாதிரி நாங்க வந்து அங்க போயிடுவோம். அங்க ஒரு சர்ப்ரைஸ் ரிவீல் பண்றோம். ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படினா எல்லாம் நிக்கலாம் பிளான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இதான் நடக்க போகுது. சங்கீதா ஆனா தெரியல, சங்கீதா வந்து ரொம்பலாம் எமோஷன் ஆவற பொண்ணு கிடையாது. எதுனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டா அப்படியே அந்த எமோஷன் காமிச்சிட்டு விட்டுருவாப்ல. அம்மா சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்களா பிங்கே? ஆயிடுவாங்களா? ஓகே நாங்க போயிட்டு சங்கீதா அப்படியே பிக்கப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான். 346 minutes later. வணக்கம் फ्रेंड्स, நான் எங்க இருக்கேன்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா நம்ம ஆடு மேய்க்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஐயோ இந்த ட்ரெஸ் போய் நான் ஆபீஸ்க்கு நக்கல்யா அவனுக்கு. இந்த கோசக்காக தான் நீங்க இல்ல இந்த கோசக்காக தான் நீங்க பாத்துருக்கீங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி வேற கோசக்காக நீங்க பார்த்தது இல்லையா? அது நாங்க மட்டும் தான் பாத்துருக்கோம். Flashback. End of flashback. சரி ஓகே, நீ போய் அப்படியே கொடுத்துட்டு போயிட்டு உங்க அண்ணன் கூட பார்க்க ஆரம்பிச்சு. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. அவ அமைதியா முதல்ல கொஞ்சம் கொலாவ முடியாம கூட கூச்சமே இல்ல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறோம் கௌசிக்கு ஆஃபீஸ் கொடுத்து ஏதாவது ஒரு 2-3 எடுத்துக்கோ, ஆனால் வந்து அந்த மாதிரி ஒரு பர்த்டேக்குனா போடுற மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்னா நோ 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 ஒன்லி குர்த்தி தான் எடுப்பாப்லையா. நான் கொஞ்சம் ரகடான ஆள். எனக்கு தெரிஞ்சிச்சு மாமா ஏன் நீட்டு ஏன் பர்த்டே அன்னைக்கு அவங்க ஹஸ்பண்ட் எடுத்து கொடுக்குற ட்ரெஸ் போடணும்னு தான் நைஸாக இந்த மாதிரி எடுக்காம ஜஸ்ட் குர்த்தி மாதிரி எடுத்துக்கிறாப்ல. பிரச்சனை பண்ணுவோம் அப்புறம் நான். ஆமா லூஸ் மாதிரி பேசாதடா, மைக் யார்ட்டே குறா. 2 minutes later. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அப்பா வந்துட்டார். இப்போ அப்பா கிட்ட ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. சரி மாமாவுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இப்படி அப்பா பிக்கப் பண்ண சொன்னேன். மாமாவும் அங்கே போயிட்டாரு. இப்போ டைம் ஆகிட்டே இருக்கு. நான் ட்ரெஸ்ஸை பிடிச்ச போய் முடிச்சு கிளம்ப டைம் வந்துடுச்சு. இப்போ மாமாவோட ஃபோனும் அவர்கிட்ட இல்லை போகுது, பசங்க கொடுத்து போயிட்டுருக்காரு. சோலி முடிச்சு. இப்போ 2 பேருமே இல்லை. ஸோ என்ன பண்ணாதுன்னு புரியாமல் கன்ஃபியூஸ் ரசிக்கு கால் பண்ணால் இன்னும் வரல மாமான்னு சொல்கிறான். சங்கீதா வேறு ரெஸ் பார்த்து முடிக்க போகுது. ஐயோ மாட்டிக்கும் போல இருக்கு, சர்ப்ரைஸ் வந்து என்ன போயிடும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கௌசிகாக்கு வந்து என்ன கிஃப்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஐ ஒன்ட் கோயிங் டு செலக்ட் த ட்ரெஸ்ஸு. ஸோ அது வந்து அவங்க அண்ணனோடைய டிபார்ட்மெண்ட்டும் கௌசிகாவோட டிபார்ட்மெண்ட்டும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கௌசிகாவுக்கு வந்து பர்சனலாக குழந்தைய தூக்கிட்டு போகிறதுனால நிறைய இடத்துக்கு ட்ரெஸ்லாம் நிறைய தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு பேக் வந்து என்னோடய பேக் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த பேக் நான் ஒன்று வச்சுருந்தேன், இன்னொரு பேக் ஒன்று இங்கேருந்து வாங்கிட்டு போயிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் கௌசிகாவுக்கு இந்த பேக் அக்காவோட டேஸ்ட்டுக்கு விட்டுருவேன். ஸோ ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அது நமக்கு பிடிச்ச கிஃப்ட் தான் கொடுக்கணும் அவங்களுக்கு. இவ என்ன சொல்ல வரா அப்படின்னா அப்படி கொடுக்கக்கூடாது தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக கிஃப்ட் யாருக்கு கொடுக்க போகிறோமோ அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நம்ம கிஃப்டாக அவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர நம்மளுக்கு என்ன பிடிக்கும்ன்றத நம்ம பர்த்டே அன்னைக்கு அவங்க நம்மளுக்கு கொடுக்கணும். திஸ் இஸ் த கரெக்ட். இது புள்ள. ஆமாம் தானே? இல்லைன்னா மாமா சொன்னது கரெக்டாக நான் சொன்னது கரெக்டான்றது கீழே கமெண்ட் மறக்காம சொல்லுங்க. சத்தியமா சரி வரல. உன்னுடைய குழந்தையோட திங்ஸ்லாம் கேரி பண்ணுறதுக்காக நாகராஜ் சங்கீதாவோட கம்பெனி பொருள் இந்த சரோஜா தேவி ஹேண்ட்பேக். பட் இந்த பேக் வந்து இதுக்கு சூஸ் ஆகல. பர்த்டேக்கு உனக்கா இல்லை உனக்கா அப்படின்னாங்க. அந்த ஆக்சுவலாக அந்த கௌசிகாக்கு வந்து ஜூன் 10 அன்னைக்கு வந்து பர்த்டே வரப்போகுது. ஸோ அந்த டைமில் நம்ம அங்கே போக முடியுமான்னு தெரியல. மே 30 தான் நம்ம அங்கே போவோம் விட்டுட்டு வரதுக்காக. கொழுப்பு உனக்கு கொழுப்புல இப்படி எடுத்ததானே நல்லா இருக்கும். கார் பண்ணிட்டீங்க, ட்ரெஸ் ட்ரெஸ் எல்லாம் வாங்கியாச்சு.
வண்டி வந்து ஏறதுக்குள்ள ஆனா பசிக்குது, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் தான் இதை சாப்பிட்டு போலாமான்னு கேக்குறாப்புல. என்ன இருக்கலாம், என்ன பண்ணுவாரு, நம்ம நைட்டுக்கா வருவோம். வாடா பாத்தீங்கன்னா கையெல்லாம் உள்ள வந்துட்டோங்க. கௌசிகாவோட ஹேண்ட்பேக்ல எல்லாத்தையும் மாத்தியாச்சு. சவுண்ட் வேற ஹெவியா இருக்கு. Happy birthday Sangeeta! Happy birthday Sangeeta! அளவே மாட்டா அவனுக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்த்டே ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ்லாம் பெருசா எதுவும் இருக்காது. ஒரு ஹாப்பியா நான் வந்து எங்க அப்பா அம்மா கூட எங்க அண்ணனையை பார்த்துட்டு போயிடுவேன். இந்த தடவை வந்து கௌசிகாவும் வாணியாவும் வந்திருக்காப்புல. ஸோ அவ்வளோதான் மோஸ்ட் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக எனக்கு சர்ப்ரைஸ் மாதிரி பண்ணோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக என்னுடைய லைஃப்ல வந்து இந்த சர்ப்ரைஸ் நடந்தது. நீ இன்னும் கெஸ் பண்ணலையா? பரவாயில்ல. நான் சொன்னேன் எங்க வீட்டுல சமைச்சு வச்சுட்டாங்க, அதெல்லாம் வேணாம், எங்க அம்மா வந்து சமைச்சிட்டாங்கனால வேஸ்ட் ஆயிடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்க வேற ப்ரீ பிளான்டா நான் ரசிக்கு இன்ஃபார்ம் பண்ணி சயமாவை ஹெல்ப் கேட்டு மாமா ஹெல்ப் கேட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணதுக்குள்ள எனக்கு போன் வந்து எங்க தவறுன்னு கேட்டுங்க இருக்கா, யாரதான் போன் பண்றா ஐயோ அப்படின்னு. நான் வரப்போது சொல்லிட்டு இருந்தேன். உள்ள வந்து பார்த்தா எங்க ஹோல் ஃபேமிலியா வந்து ஐயோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சோ மச். இப்ப பாத்தீங்க அப்படின்னா சங்கீதாக்கு வந்து இன்னொரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 ஸ்டார்ட். நான் பார்த்திருக்கேன் நிறைய இடத்துல. சிறு வயதினிலிருந்து ஒன்றாய் பேரன்பே மொர பொன்னே பேசிக் போரில் காதலை சொல்ல உன்மோதிரம் என்னோடு நேரம் மேல் படிக்க பிரிந்தோமே செப்டம்பரில் மறந்தோமே வேலை இல்லாத போதுமே என்னை நீயே பார்த்து கொள்ள என் கனவுகளுக்காயுன்னை அர்ப்பணித்தாய் சங்கீதா என் உடல் பொருளாவியே நம் பிள்ளைகள் காதலின் சின்னமாய் சங்கீதா என் உறவே பஸ்ஸில் வரிகள் பார்த்து ஒன்றாக சிரித்து நம் பள்ளி காலம் யாவும் நிறைவிலே என் கையில் ஏதும் இல்லை எல்லாமே தெரிந்துமே எப்போதும் நீ என்ன அருகே. ஹாய் சங்கீதா, உன்னை மாதிரி ஒரு பொண்ணு என் லைஃப்ல கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருந்து நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நீ எப்பெல்லாம் என்ன மீட் பண்ண வரையோ அப்பெல்லாம் ஒரு கிஃப்டோட வருவேன். நீ காலேஜுக்கே காரில் தான் போவேன். ஆனால் நம்ம கல்யாணம் ஆகும்போது என்னோட சேலரி அரௌண்ட் 10K தான் இருந்துச்சு. இந்த சிச்சுவேஷன்ல எத்தனை பேர் தான் லவ் பண்ண பையன் தான் முக்கியம்னு நினைப்பாங்க எனக்கு தெரியல. பட் யூ சூஸ் டு மீ. நமக்கு 2 குழந்தை பிறந்த அப்புறம் எனக்கு 30 ஏஜ் ஆகும்போது நான் மட்டும் வந்து எனக்கு சாஃப்ட்வேர் மட்டும் தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஆனால் அப்பயுமே சுற்றி இருந்த அத்தனை பேரும் திட்டும் போது கூட சரிங்க மாமா நீ ட்ரை பண்ணுங்க நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போனேன். என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம் நீ தான். நீ என்ன கேட்டாலும் பண்ணுவேன். லவ் யூ டியர் சங்கீதா. வித் லவ் நாகராஜ். இந்த சாங் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் லைஃப்பில் நான் இதெல்லாம் கடந்து வந்தோமோ அதை வச்சு அந்த பாட்டு கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த பாட்டு எனக்கு பண்ணி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் டு ஹார்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே இந்த சாங்கை கேட்கும்போது சங்கீதாவோட எமோஷன்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் லவ் ஒனுக்கு கிரியேட்டிவாக எதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கஸ்டம் சாங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். என்னோட லைஃப்வே
வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாங் மாதிரி மாத்தி சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா சாங். சரி இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கே என்னோட நெஞ்சு தாங்க. அப்பா கொண்டு உட்காருங்க தெரியுமா? உட்காருங்க மாமா. மாமா வரணும் இங்க கூட. மாமா வாங்க மாமா. இல்ல இந்த தடவை போங்க. ஓகே. என்ன தேடி ஒண்ணும் இல்ல. இந்த சர்ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் மாமா ஹெல்ப்போட பண்ண சர்ப்ரைஸ். அதான் மாமா கூட்டு வந்தேன். இன்னைக்கு காலையில எழுந்திருச்சு மாமாக்கு இந்த காசை போட்டு விட்டு மாமா எனக்கு தெரியாம வரீங்க வாங்கி வந்து வச்சுடுங்க பார்த்தானா ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொன்னேன். வாங்கி வந்துட்டார் அதே மாதிரி. அழகா இருக்கு. எனக்கே ஒரு சர்ப்ரைஸா இருக்குங்க. என்னங்க இது? ஒரு பக்கம் எங்க அம்மா வர அழுகுறாங்க. பட் யாருக்குமே லைஃப்ல ஒரு விஷயம் கிடைக்காத விஷயம் திடீர்னு அவங்களுக்கு கிடைக்குதுன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு எமோஷனல் கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து அழுது உண்மையாலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பர்த்டே எனக்கு சம்திங் மோர் ஸ்பெஷல் எனக்கு. Happy birthday to Sangeeta. Happy birthday to you. தேங்க்யூ மான்குட்டி. ஃபர்ஸ்ட் உங்க அம்மா குத்துறேன். உங்க அம்மா சொல்லாம நான் வைக்க மாட்டேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து ஃபர்ஸ்ட் நான் பிளான் பண்ண உடனே நான் சக்ஸஸ் ஏமா தான் கால் பண்ணியிருந்தேன். 2 பேர் தான் இந்த இடத்துல சூஸ் பண்ணாங்க. அவங்க கூட என்ன ஃபஸ்ட்டு ஃபோட்டோலாம் எடுத்து அமிச்சாங்க. ஓகே பார்த்து சொன்னாங்க. வீடியோலாம் பார்த்து ஃபைனஸ் பண்ணி தான் ஓகே பண்ணோம் நாங்கள். அப்போ என்னோட அழுகிற எமோஷனில் ஒரு பாதி பார்ட் நீங்கள் தான் காரணம். ஸோ இவங்க 2 பேரோட ஒத்துழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ரியலி ரியலி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஜா. தேங்க்யூ ஸோ மச் ஜா. கோவம் வரலையா அவங்க கிளம்பி போகும்போது செஞ்சுக்கு போகும்போது? கஷ்டமா இருந்துச்சு. பட் அவங்க வேலைன்றதுனால நான் அப்படியே மனசுல விட்டுட்டேன். ஓகே முட்டிலாம் கொடுக்குறான். என்னடா டேய் டேய். ஹரி வந்து அவங்களோட தாத்தா பர்த்டேக்காக இருக்கட்டும், அவங்களோட மம்மி பர்த்டேக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து அவனே செஞ்சு வந்து ஏதாவது கொடுப்போம். என்ன சொல்றது, கிரியேட்டிவா. இப்போ என் பர்த்டேக்கு என்ன பண்ணியிருக்கான்னு தெரியல, பார்க்கல. ஏதாவது வாங்கி கிரீட்டிங் கார்டு ஒழிச்சிட்டியா? இது யாரா அழகா அழகா வளர்ந்துட்டா எப்படியோ. இங்க பாரு அவனாங்க அத்தையுமா. ஓகே எடுத்துக்கியாடா? ஓகே. ஹாப்பி பர்த்டே அத்தை. உங்கள் குழந்தையை போல் என்னை பார்க்கும் நீங்களும் எனக்கு ஒரு அம்மா. உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குடா ஹரி. அவங்க தாத்துட்டு இருப்பாங்க ஜஸ்ட் மிஸ். இல்ல இல்ல நான் உண்மையிலுமே கன்ஃபார்ம் தெரியும் எனக்கு, நீ எமோஷனல் ஆகல தெரியும் எனக்கு.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து என் பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட அம்மா ஹெச் எப்படி அப்பா ஹெச் எப்படி போடணுமான்னு கேட்டா என்கிட்ட. நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஏன் எப்படி போடணும்னு கேட்டா ஏன் போட்டா. திரும்ப பீ கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் கோவம் வர மாதிரி இருக்கு. சஞ்சனா அப்படின்னு சொன்னேன், கொஞ்சம் கோவப்பட்டு சொல்லிட்டு நான் எழுதிட்டா. அப்பதான் சங்கீதா உள்ள என்ட்ரி ஆயிட்டு இந்த சொல்லிட்டு இருந்தா. ஹரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிஃப்ட் பண்ணதாக அந்த நட்டு எல்லாம் கிஃப்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி சஞ்சனா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னேன். அப்பதான் உங்களுக்கு புரியுது. ஓ இதுதான் கேட்டா போல இருக்கு அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு. கடைசில ஆனா ஹரி எனக்கு கொடுப்பா நான் ப்ராமிஸா எதிர்பார்க்கவே இல்லை. ஹரி வந்து அவங்க அம்மாக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்து நான் பாத்திருக்கேன். அடுத்து வந்து அவங்க தாத்தாக்கு கொடுத்துருக்கிறத பாத்திருக்கேன். பட் எனக்கு கொடுப்பா நான் யோசிச்சு பார்க்கல. நான் எனக்கு என் பொண்ணு கொடுக்க போகுதுன்றதுலதான் ஆர்வமா இருந்தேன். திடீர்னு பார்த்தா அன்எக்ஸ்பெக்டடா இவன் ஒரு சூப்பரா அல்டிமேட்டான ஒரு கவிதை எடுத்துட்டு வந்து கொடுத்தான். ஓகே ஃபைனலா நம்ம முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சாப்பிட போறோம். இந்த வீடியோ எடுக்குமான்னு தெரியல நாங்க விஷயத்தை. நான் நிம்மஸ் வீடியோ சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அதனால வந்து முடிச்சுக்கலாம். என்னன்னா எனக்கு ஒரே ஒரு சின்ன குறை மட்டும் இருக்கு. நேத்து கஷ்டப்பட்டு ஒரு 1/2 hour திரிஞ்சு அலைஞ்சி வாங்கின ட்ரெஸ் என்னோட கேக் கட் பண்ணும்போது நான் வந்து அந்த ட்ரெஸ் வியர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில இந்த கணேஷ் மாமா வந்து பட் அத போட்டு வந்தா கண்டிப்பா ஏன் என்னன்னு கேட்டிருப்பாங்க எல்லாத்துக்குமே. கண்டிப்பா ரிவல் ஆயிட்டு இருக்கும். புரியுது. ஆனா இந்த எமோஷனல் ஃபீல் எனக்கு கிடைச்சிருக்காது. இந்த லைஃப் லாங் இந்த விஷயம் எனக்கு கிடைச்சிருக்காது. பட் பரவாயில்ல, பாத்துக்கலாம். இன்னொரு நாள் போட்டுக்கலாம் அந்த ட்ரெஸ். எப்படா இது எழுதுன அது மட்டும் எனக்கு சொல்றேன். எனக்கு கவிதை வந்து அத்தைங்கப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால நான் எங்க அம்மாட்ட சொன்னேன், அம்மா நான் வந்து ஒன்று சொல்றேன். நான் வந்து ஒரு இப்ப வந்து சாதாரணமா பேசுற மாதிரி ஒன்று சொல்றேன். அதை வந்து எனக்கு கவிதையா சேஞ்ச் பண்ணி தாமான்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து எது வாங்கி தந்தாலும் எனக்கு வாங்கி தருவாங்க. இப்போ வந்து ப்ளூ கலர்ல ஒரு பால் வாங்கி தந்த மாதிரி எனக்கும் வாங்கி தந்தாங்க. என்ன வாங்கி தந்தாங்க அத்தை எனக்கு வாங்கி தந்தாங்க. அத்தை வந்து எனக்கும் ஒரு அம்மா மாதிரி தான் சொன்னார் கிளாஸ்ல. அப்படியே உங்க அம்மா மாத்தி தாண்டாங்க. அத்தை அவன் எழுதி தரத விட சொல்றது வரை இன்னும் சூப்பரா இருக்கு. இல்லடி இவ்வளவு பாசமா இருக்கான் பாரு. எவ்வளவு மெனக்கிட்டு ஒரு கவிதை. ஃபர்ஸ்ட் எத்தனை நாள் படிக்கிறான்? 3rd standard தான் படிக்கிறான். அவனுக்கு எவ்வளவு எமோஷனலா போகுது பாரு. சூப்பர் சிஸ்டர், நல்லா வளர்த்துருக்கீங்க பையனை.